ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். நான் கிஷோர், செகண்ட் இயர் MBBS. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக ஒரு ரொம்ப ஹை வெயிட்டேஜ் டாபிக்னா அது கெமிக்கல் கைனடிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதில் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுலேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் மார்க் டெஸ்ட்லையும் நிறைய டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய கொஸ்டின் வந்திருக்கும். லைக் இப்போ இனிஷியலாக இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ஒரு 2 or 3 ஆஃப் லைஃப்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ரிமைனிங் இருக்கும், அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதை எப்படி வித்தின் செகண்ட்ஸில் ஷார்ட் ட்ரிக்காக சால்வ் பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஆஃப் லைஃப்னா என்னன்னே தெரியல ப்ரோ, எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஃப் லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரிக்கை சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்றது ஒன்றும் இல்லை, இது பார்த்தோன்னா இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இனிஷியலாக. ஏன்றதும் இந்த இல்லைனா ஒரு அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் சொல்லலாம். ரியாக்டன்ஸ்னா அதுதான் இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணும். ப்ராடக்டை பீன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அதாவது ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி டைம் 0ன்னு இருக்கிறப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஏ அப்படியே வச்சுக்கோங்க. இது ஸ்மால் ஏதாவது வைக்கணும்ல, நான் அண்டர்ஸ்டாண்டிங்கே சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆல்ஃபபெட்டானு வச்சுக்கலாம். ஏன்னு வச்சா அது காமன் யூஸ் பண்ணுறது, அதனால ஏன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் ஏ. அப்போ ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கும்? 0. ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை, அப்போது 0வாக இருக்கும். ப்ராடக்டே ஃபார்ம் ஆகிருக்காது. இப்போது T ஈக்குவல் டு ஆஃப் லைஃப், அதாவது T ஆஃப். இதுக்கு என்ன சிம்பிள் டெஃபினிஷன்னா, இட் இஸ் த டைம் அட் விச் ஆஃப் ஆஃப் த ரியாக்ஷன் கம்ப்ளீட்ஸ். அந்த டைமில் பாதி ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும், அதாவது பாதி ரியாக்டன்ஸ் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் T ஆஃப் லைஃப்னுவாங்க, ஆர் T ஆஃப் அப்படின்வாங்க. இப்போது டைம் ஈக்குவல் டு அந்த T ஆஃப்ல எவ்வளோ ப்ராடக்ட்ஸு, எவ்வளோ ரியாக்டன்ஸ் இங்கே இருக்குன்னா A/2. ஏன் A/2 சொல்கிறேன்? ஆஃப் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அங்கே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ உங்கள் ஏ இனிஷியலாக இருந்தால் பாதி ரியாக்ஷனுக்கு அப்புறம் அதில் பாதி தானே இருக்கும். ஓகேங்களா? அப்போ எங்கள் 0 ப்ராடக்ட் இருந்தால் இதில் பாதி இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கே எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்? இங்கேயும் A/2. ஓகேங்களா? இதுதான் T ஆஃப். இந்த T ஆஃப்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T ஆஃப் ஈக்குவல் டு 0.693/K. கேன்றது ஒன்றில் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இங்கே 1 போட்டோன்னா இது ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் T ஆஃப் லைஃப்கான ஃபார்முலா. இப்போ அந்த ட்ரிக் நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாவே T ஆஃப்ன்றது இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏன்றது இனிஷியல் டைம் ஈக்குவல் டு 0ல் ஏன்ற அமௌண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. இப்போ இங்கே ஒரு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப், அதாவது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? A/2 இருக்குமா? அப்படி மறுபடியும் இன்னொரு ஆஃப் லைஃப், அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஆஃப் லைஃப் T ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. 3 செகண்ட்ஸில் ஆஃப் ஆஃப் த ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகிடும் ப்ராடக்ட்டுக்கு. அப்போ 3 செகண்ட்ஸில் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், A/2 வருது. அப்போ இன்னொரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி நான் வேரியபிள்ஸ் வச்சு உங்களுக்கு புரியல, கான்செப்ட் புரியலன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 100 இருக்குன்னு வைங்க ரியாக்டன்ஸ். ஆஃப் த டைம் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 50 ஃபார்ம் ஆகிடும். பாதி ஆகுதா? இப்போ அடுத்து இன்னொரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த 50 எவ்வளோ ஆகும்? ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸில் 100லேருந்து 50 வந்துருச்சு. அப்போ இன்னும் அடுத்த 3 செகண்ட்ஸில் அந்த 50 காலி ஆகிட்டு 0 ஆகிடுமா அப்புறம் கிட்ட? அதான் இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 100 இருந்துச்சு, ஒரு ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் 50 வந்துச்சு. இன்னொரு ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் 0 ஆகிடாது. ஏன்? இங்கே 100லேருந்து பாதி ஆகுது. அப்போது 50லேருந்து பாதி ஆகும், 25. ஓகேங்களா? என்ன அமௌண்ட் இருக்குன்றத டிபெண்ட் பண்ணி இது இருக்காது. எவ்வளோ இருந்தாலும் ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் அதில் பாதி ஆகிடும். அதுதான் T ஆஃப் லைஃப் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ வேணால் இருக்கட்டும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸை அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது T ஆஃப் லைஃப். அதுதான் சொல்ல வரும். ஓகேங்களா? அதான் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் வரும், A/2 வரும். ஓகேங்களா? அடுத்த ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் இதில் பாதி A/4 தான் வரும். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் A/4ல் பாதி A/8 தான் வரும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் 4 ஆஃப் லைஃப், 6 ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு ஒரு ஆஃப் லைஃப் இவ்வளோ, செகண்டு, தேர்ட் ஆஃப் லைஃப் போட்டுனே போனீங்கன்னா அதுக்கே டைம் எடுக்கும். டக்குன்னு நீங்கள் எவ்வளோ ரியாக்டன்ஸ் லெஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃபார்முலா. A/2 எத்தனாவது ஆஃப் லைஃப் அங்கே கேட்குறாங்க. இப்போ தேர்ட் ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் எவ்வளோ ரியாக்டன்ஸ் லெஃப்ட்னு கேட்டாங்கன்னா இந்த Nல நீங்கள் 3 போட்டுக்கணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப், செகண்ட் ஆஃப் லைஃப், இதுதான் தேர்ட் ஆஃப் லைஃபா?
அப்போ தேர்ட் ஆஃப் லைஃப்ல எவ்வளோ ரியாக்டன்ஸ் லெஃப்ட் ஆகும்னா A/8. எப்படி நம்ம டக்குன்னு போகிறதுனா இங்கே இது வந்து தேர்ட் ஆஃப் லைஃபா, அப்போ இங்கே 3 போடணும். 2/3 என்ன, 2 2 4, அப்புறம் 4 2 8. அப்போ A/8 வந்துருச்சா. அங்கே கூட நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம் இவ்வளோ சொல்லிட்டு அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இந்த T ஆஃப் லைஃபை வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி டேரெக்டாக கேட்காம அடுத்த லெவலுக்கு போனால் எப்படி கேட்பாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி டேரெக்டாக கேட்பாங்க, ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு 4 ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் எவ்வளோ ப்ராடக்ட் ரியாக்டன்ஸ் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சிம்பிளாக கேட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா இப்படி கொடுத்துருவாங்க. T 7/8 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டைம்ஸ் T 3/4 அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கேட்டால் என்ன ப்ரோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது சிம்பிள், அது எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 4 நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. T 75% வந்து பார்த்தீங்கன்னா T ஆஃப்க்கு 2 டைம்ஸாக இருக்கும். 75னா என்ன, 3/4, 15 1/2. ஸோ அதை எப்படி வேணால் போடலாம். நீங்கள் இந்த மாதிரி 3/4 ஃப்ராக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ T 3/4 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் T ஆஃபாக இருக்கும். அதே T 7/8 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப். T 15/16 வந்து 4 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப். T 31/32 வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது 3 நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதை 4 ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஒரு 10-15 செகண்ட் சால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்று நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள், லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது இப்படி கேட்பாங்க, இங்கே வந்து என்ன வரும், லெட் கன்சிடர் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸாக நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நான் சொன்னல முன்னாடி 4 ஞாபகம் வச்சு சொன்னல, T 7/8 வந்து ஆஃப் லைஃப் கூட கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ், T 3/4 வந்து எத்தனை டைம்ஸ் சொல்லிட்டு. T 7/8 எத்தனை டைம்ஸ் சொன்னேன். T 7/8 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப். T 3/4 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப். ஓகேங்களா. அப்போ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், இது ரெண்டுமே ஒன்று தானே. 7/8 T 7/8ம் 3 டைம்ஸ் ஆஃப் T ஆஃபும் ஒன்று. அப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் தான் எக்ஸ்ன்னு சொன்னால் எக்ஸ் மல்டிப்ளை T 3/2 என்ன சொன்னேன், 2 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப். இப்போ நம்ம இதை எக்ஸை ஃபைன் பண்ண போகிறோம். சிம்பிள் தான். இப்போ வந்து இதை T ஆஃப்லாம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அது வந்து சும்மா அடிச்சு விட்டுருங்க, தேவையில்லை நமக்கு. இப்போ இங்கே 3 ஈக்குவல் டு எக்ஸ் மல்டிப்ளை 2ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் என்ன, இது இங்கே வந்துடும் 3/2. சிம்பிளா, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கு பாருங்க, T 31/32 அது ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் T ஆஃப் சொன்னேன், 5 டைம்ஸ். இது வந்து கொஸ்டின் மார்க் தான் எக்ஸ். T 15/16 ஹவு மெனி டைம்ஸ் சொன்னேன், 3 டைம்ஸ் ஆஃப் T ஆஃப். அப்போ 3யா, நீங்கள் இந்த அளவு ஸ்டெப்ஸ் கூட போட தேவையில்ல. அப்படியே ஹவு மெனி டைம்ஸ் போட்டு இங்கே வந்து எக்ஸ் இருக்கா, அப்போ 3 இந்த பக்கம் கொண்டு வந்தா 5/3. எக்ஸ் ஈக்குவல் டு 5/3. அவ்வளோதான். அது நீங்கள் 4 ஞாபகம் வச்சுன்னு பாருங்க. இது நான் ஸ்டெப்ஸாக போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் போட்டேன். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். இது பாருங்க, வித்தின் ஒரு 6 to 7 செகண்ட்ஸ் கூட ஆகாது. நீங்கள் இன்னும் போட்டீங்கன்னா 4 ஞாபகம் இருந்தால் அது 5/3. அப்படி எக்ஸ் வந்து இந்த சைடு வச்சா 5/3. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் தரட்டா. T 15/16 எக்ஸ் மல்டிப்ளை T 3/4. இந்த கொஸ்டின் போடுங்க. எக்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட் டவுட்டா இருக்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதோ டாபிக் கஷ்டமா இருக்கு ப்ரோ, எனக்கு டீச் பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.